அன்புடை நெஞ்சங்களை இணைக்கும் இவ்வுலக அரசுகள். இறைவன் படைக்கும் படைப்பையும் மனிதத்தையும் பல்வேறு அரசு அமைப்புகள் வழியாக பராமரித்து வருவதை எண்ணி அவரை புகழ்வோம். அரசுகளை பாராட்டுவோம், உடன் ஒத்துழைப்போம். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று தட்டி கழிக்காமல் மக்கள் அனைவரும், எல்லா சமயத்தவரும் நல்ல மனதோடு அரசு இயந்திரங்களோடு ஒத்துழைப்பது கடமையும் பொறுப்புமாகும். பல்வேறு அரசுகள் உலகை வழிநடத்தி வந்துள்ளதில் இருந்து நல்ல பாடங்களை ஏற்றுக்கொண்டு வளரும் நோக்கில் இன்றைய அரசு அமைப்புகளை பயன்மிக்கதாக்க அனைவரும், குறிப்பாக ஏழைகள், மனிதநேயத்தோடு வாழ வழிவகுப்போம். பிரிக்கும் சுவர், இணைக்கும் பாவம். பாவத்தால் மனிதம் பிளவுபட்டிருந்தாலும் பரமன் இணைக்கும் பாலங்களை தனது மக்கள் வழியாக கட்டி எழுப்புவது எவ்வளவோ பெருமைக்குரியது என்று பாராட்டுவோம். இறைவன் அனைத்து ஆற்றலின் தொகுப்பாக தன்னிலும் படைப்பிலும் இருந்து இயக்கி ஒருங்கிணைந்து உயர்வுபடுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடம் ஓரளவு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். கிடைத்தால் நமக்கு நல்லது. அப்படி கிடைக்காவிட்டாலும் நிபந்தனையின்றி அன்பினால் பாவத்தையும் தொடர்ந்து கட்டி கொண்டு வருகிறார். உலக வரலாறு முழுவதற்கும் கடவுளே நாயகன் என்ற வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவரின் அருளன்பு நன்கு புரியும். சிறப்பாக பழைய ஏற்பாட்டை படித்து பார்த்தால் எவ்வாறெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பல்வேறு உடன்படிக்கைகள், முதல்வர்கள், நீதிபதிகள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் வழியாக இணைக்க முயன்றார் என்று வெளிப்படையான உண்மையாகும். ஒரு சிலரை தவிர ஏனையோர் இணைந்து வர இயலாத நிலையைத்தான் காண்கின்றோம். வெற்றி தோல்விகள், விடுதலை வாழ்வு, அடிமை வாழ்வு, பஞ்சம், செழுமை என்று பல்வேறு அணுகுமுறைகளை மக்களின் திறமைக்கு ஏற்ப கையாண்டினும் மக்கள் வளையாத கழுத்து உள்ளவர்களாய் இருந்துள்ளனர். இருப்பினும் இறைவன் தன் மக்களை விட்டு விலகவில்லை. இயேசுவின் மனித உருவேற்பு, போதனை, சான்று, இறப்பு, உயிர்ப்பு வழியாக இறைவனின் அன்பு தொடர்ந்ததை அனைவரும் அறிவர். முழுமையான முறையான பதிலை பெற முடியவில்லை என்றாலும் இறைவன் நிபந்தனையின்றி அன்பால் பிணைக்க முயல்வது அவரது இயல்பாகும். இன்றும் திரு அவையிலும் பிற மறைகளிலும் இத்தகைய அனுபவத்தை நாம் மறக்க முடியாது. பிரிக்கும் சுவர்களை எழுப்பாமல் இணைக்கும் பாவங்களை இறைவனோடு இணைந்து கட்டி எழுப்புவோம். அரசுகளின் அபூர்வ முயற்சி. கடவுள் ஒருவரை தவிர மற்ற எல்லாவற்றிலும் எல்லாரிலும் 100% மெய்மை அல்லது பொய்மை இருப்பதில்லை. பொய்மையும் மெய்மையும் கலந்து இருக்கிறது. பொய்மை, மெய்மை இவைகளின் அளவுகள் வேறுபடலாம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தால்
நன்று. இதன் பின்புலத்தில்தான் எந்த ஓர் அரசும் 100க்கு 100 நல்லது அல்லது மோசம் என்று கூற முடியாது. ஏனெனில் கடவுள் ஒவ்வொருவரிடமிருந்தும் செயல்படுவதால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நல்லவைகளை பாராட்டி பெருக்குவோம், தகாதவைகளை குறைப்போம். கடந்த கால வரலாற்றையும் நிகழ்கால வரலாற்றையும் அரசியல் கண்ணோட்டத்தில் நாம் கண்டால் நல்லவைகள் இடம் பெற்றிருக்கின்றன, தீயவைகளும் இடம் பெற்றிருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் அரசுகள் கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொண்டு இக்காலத்தில் நல்லவைகள் மீது கவனம் செலுத்தி மக்களை வழிநடத்துவது நியாயமும் கடமையும் ஆகும். கடந்த காலத்தை விட கடுகளவாவது அரசுகள் சரியான பாதையில் பயணம் செய்யவில்லை என்றால் மக்கள் சக்தி மாற்றுவதற்கு குரல் கொடுப்பது முக்கியம். விழிப்பாயிருப்போம், இல்லையேல் அநீதி நம்மை விழுங்கிவிடும். மக்களின் குரல். மக்களின் குரல் மகேசனின் குரல் என்பதன் பொருளை உணர்வோம். மக்களின் நலனுக்காகவே அரசுகள் இருக்கின்றன. மக்கள் அரசுக்காக இல்லை. அரசுதான் மக்களுக்காக என்பது தெளிவும் உறுதிப்பாடும் தேவைப்படுகிறது. இன்று அரசியல் நடக்கின்றதா அல்லது கட்சியின் ஆட்சி நடக்கின்றதா என்பதில் இந்திய மக்கள் தீர்க்கமான தெளிவு பெற வேண்டும். கட்சியை விட அரசியல்தான் அரசின் இலக்கு. கட்சி ஆதிக்கத்திற்கு அரசியலில் இடமில்லை என்பதை கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சி மக்களை பிரிக்கும், அரசியல் அனைவரையும் அரவணைத்து கொள்ளும், அணைத்து கொள்ளும். நமது நாட்டில் மத்தியில், மாநிலத்தில், மற்ற அடிமட்ட அமைப்புகளில் நடைபெறுவதை கலந்துரையாடி தெளிவு பெற்று அரசியல் விழிப்புணர்வு பெறுவது இக்காலத்தின் கட்டாயமாகிறது. நமது நாட்டில், நமது ஜனநாயக நாட்டில் 3 கட்சிகள் மட்டும் மாநில அளவில், மத்திய அளவில் இருந்தால் போதும். சுதந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தில் பல கட்சிகள் இருக்கும் வரை ஜனநாயகம் ஒரு கேலி கூத்தாகும். பிரித்தாழ்வது என்பது நரியின் தந்திரம். இணைந்து ஆள் என்பது ஞானம். தேர்தல் ஆணையம் கடுமையாக செயல்பட்டால் புற்றீசல் போல் எழும் கட்சிகள் மடியும். குறைந்தது ஒரு கட்சி 25 விழுக்காடு வாக்குகளை பெறவில்லை என்றால் தடை செய்தால் 2 அல்லது 3 தரமான கட்சிகள் அரசியல் நடத்த இயலும். இத்தகைய விழிப்புணர்வை திரு அவை தன் மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் ஊட்டுவது கடமையும் பொறுப்புமாகும். அரசியலில் ஈடுபடுவது மீட்புக்கு தேவை என்பதை திரு அவை இன்றைய உலகில் திரு அவை என்ற கொள்கை திரட்டு வழியாக போதிப்பதை இனியாவது கடைபிடிக்க உயிர்த்தெழுவோம்.